வணக்கம். சின்ன சின்ன செயல்களில் தான் நாம் முழுமைத்துவத்தை பெறுகிறோம். பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. ஆக்சுவலாக யாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பர்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு மித். அதனால தான் ஓஷோ ஒரு அனெக்டோட் சொல்லுவார். என்னென்னா, ஒருத்தர் காலேஜில் படிக்கும்போது நான் பர்ஃபெக்டான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். 20 வருஷம் கழியுது, அவன் காலேஜில் படித்த பையன் அவனை வேறொரு இடத்துல சந்திச்சுட்டு, என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிறான். இல்லைப்பா கல்யாணம் பண்ணல. ஏன் இன்னமா பர்ஃபெக்டான பெண் உனக்கு கிடைக்கல? கிடைச்சிதுப்பா. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணல? அவளும் ஒரு பர்ஃபெக்டான ஆணை தேடிக்கிட்டு இருக்கான், அதான் பிரச்சனை அப்படி. அதனால் என்னென்னா, யாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும்போது வாழ்க்கை முழுமை பெறுகிறது. முழுமை வேறு, பர்ஃபெக்ஷன் வேறு. சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் அக்கறையோடு செய்தோன்னு வைத்தக்காங்க, அது என்ன ஆகும்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த அட்மிரல் மேக்ரேவன் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு கான்வெகேஷன் அட்ரஸ் கூட சொல்லியிருப்பார். என்னென்னா, காலையில் எழுந்த உடனே உங்கள் படுக்கையை சரி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துடும். ஏன்னா அது செஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். அடுத்தது நல்லா செய்வீங்க, அடுத்தது நல்லா செய்வீங்க. இது ஒரு புத்தகமாக கூட அவர் போட்டிருக்காரு. அது என்னென்னா, மேக் யுவர் பெட் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டிருக்காரு. அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஒருவர் மேன்மை அடைவதற்கான சூட்சமம் அடங்கி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நம்ம போகிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், இந்த ப்ரஷ்ஷை கரெக்டாக கழுவி வைக்கிறது, அந்த குடிநீர் குழாயை நாம் கரெக்டாக மூடுறது, நாம் பல் துலக்குகிற போது அந்த நீரை கச்சிதமாக பயன்படுது. நிறைய பேர் அப்படியே திறந்து விட்ருவாங்க. ஒருத்தர் எழுதினார், நான் மகிழ்ச்சிங்கிறத எப்போ கற்றுக்கிட்டேன்னா ஆப்பிரிக்கா போன பிறகு தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே ஒரு குவளை தண்ணீருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இங்கிலாந்து வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் குழாயை திருப்புகிற போது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றேன் அப்படிங்கிறேன். இந்த ஒரு துளி தண்ணீர் கிடைக்காமல் எத்தனை பேர் சிரமப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த குழாயை சரியாக மூடுவது. நாம் வெளியே வருகிறோம், அந்த விளக்கை அணைப்பது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூமில் விளக்கை போட்டுக்கிட்டே வெளியே போவாங்க. அது பொது இடமாக இருந்தால் அதை பற்றி கவலையே படுவதில்லை. ஒரு அனெக்டோட்டை சிவகேரா சொன்னார். என்னன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அந்த ஆஃபீஸை விட்டு போயிடுறாரு, வேறு ஏதோ ப்ரமோஷன் கிடச்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. இந்த உயர்ந்து போன ஃப்ரெண்டு ஒரு பெரிய இடத்துல, ஒரு பெரிய கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த இன்னொரு ஃப்ரெண்டு அதே ஆர்கனைசேஷனில் ஒரு சாதாரண பணியில் இருக்கார். எந்த பணியில் சேர்ந்தாரோ அதே பணியில் இருக்கார். அப்போ அவர் கேட்குறாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வேலையில் சேர்ந்தோம், 2 பேருக்கும் ஒரே திறமை தானே, 2 பேரும் ஒரே எக்ஸாம் தான் எழுதி தானே பாஸ் பண்ணுறோம், ஆனால் நீ மட்டும் எப்படி வைஸ் பிரசிடெண்ட்டான, நான் இதே இடத்துலையே இருக்கிறேன். இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு நாள் சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வெளியே கிளம்புறோம், 8 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஒரு 2 கிலோமீட்டர் போன உடனே திடீர்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஏசியை நம்ம ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோம் போல் இருக்கு அப்படின்னு. ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே ஓடிட்டு போகுது, நாளைக்கு போய் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா தப்பு அப்படின்னு சொல்லி, சரி நீ வேணால் வீட்டுக்கு போன, நான் போய் அந்த ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு தான் திரும்பினேன். இந்த குணத்தினால தான் நான் இன்றைக்கி வைஸ் பிரசிடெண்ட் ஆகியிருக்கேன், நீ அதே நிலைமையில் இருக்க அப்படின்னு. பொது இடங்களில் இருக்கிற விளக்கை அணைப்பது. அதே மாதிரி சாப்பாட்டை தட்டில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய மிச்சம் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, எல்லாத்தையும் வீண் பண்ணுறது. ஒரு கல்யாணத்துக்கு ஆகிற செலவில் 3 கல்யாணத்தை நடத்தலாம். அவ்வளவு உணவுப் பொருட்கள் வீணாகுது. தேவையானதை வாங்கிறது, எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன். அதாவது இந்த ஜெர்மனிலாம் எப்படின்னாக்கா இந்த புஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் சிலது இருக்குது, அதே மாதிரி ஜப்பானில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. இந்த கண்ட்ரீஸில் எப்படின்னா, அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். சப்போஸ் நீங்கள் ஃபுட்டை எடுத்து சாப்பிடாமல் மிச்சம் வந்தீங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்களாம். நான் என்னுடைய நண்பர் தசரதராசன் ஒருத்தரை பார்த்தேன் மதுரையில். அவர் இலையில் அந்த மிளகாயை தவிர எதையும் மிச்சம் வைக்க மாட்டார், எல்லாத்தையும் நீட்டாக வலித்து சாப்பிடுவார். அவர் சொன்னார், வேணுங்கிறத போட்டுக்குவேன், எதையும் மிச்சம் வைக்க மாட்டேன். அன்னையிலேருந்து நான் இதை கடைப்பிடிக்கிறேன். என்னென்னா, உணவை மிச்சம் வைக்காமல், ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவது என்பதும் நம்மை முழுமையை நோக்கி அழைத்து செல்லும். ஒரு பொது கழிப்பறைக்கு போனீங்கன்னா உள்ளேயே நுழைய முடியறது கிடையாது, அசிங்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணி தண்ணியை கூட ஃப்ளஷ் பண்ணாமல் போயிடுவாங்க. பொது கழிப்பறைகளை சுத்தமாக வைத்திருப்பது. சரி, சாப்பிட்றமே, சாப்பிட்டா அந்த சாப்பிட்டதை கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போடலாம்ல, வாழைப்பழத்தோட. ஒரு தடவை நான் பார்த்தேன், சைனாவில் ஏர்போர்ட்டில் ஒரு பெண்மணி கரும்பு சாப்பிட்டுட்டு வந்துச்சு. நம்ம ஊர்லலாம் கரும்பு சாப்பிட்டா முழுக்க அப்படியே இறஞ்சி கிடக்கும். அது கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சது. பார்த்தீங்கன்னா ஆங்ஸோ ஏர்போர்ட்டில் சாப்பிடுது கரும்பு.
நான் கூட என்ன நினச்சேன், ஏர்போர்ட்டில் கரும்பு சாதம் அந்த சாப்பிட்டதில் ஒரு சின்ன பிசுறு கூட எங்கேயும் விடலை. அவ்வளோ பர்ஃபெக்டாக சாப்பிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போய் போட்டுச்சு. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவர்கள் மதிக்கிறார். ஒரு குப்பையை கூட சரியான இடத்தில் கொண்டு போய் போடுவது. எந்த பணியிலும் நாம் ஸ்ரத்தையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை சின்ன சின்ன ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன ஈவெண்ட்டில் தான் மகத்துவம் அடங்கி இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போவாங்க, இந்த பைப்பை திருப்பி விட்டுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போடுவாங்க. அப்புறம் ஒன்றுமில்ல, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா செருப்பை வரிசையாக விட்டுருக்காங்களா, அதுவே ஒரு விதமான பர்ஃபெக்ஷனை நோக்கி அழைத்து செல்லும். செருப்பை கூட சில பேர் விசிறி அடிப்பாங்க. அதை ப்ராப்பராக நம்ம விடுறோமா, நாம் நாற்காலியை மெதுவாக நகர்த்துறோமா, அதை வந்து ஒரு வன்மத்தோடு நகர்த்தக்கூடாது, மெதுவாக நகர்த்துறோமா, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அந்த இடத்துல போடுறோமா, நம்ம டேபிளை ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறோமா. காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போனாலே அந்த டேபிளை யார் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நம்பியார்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார். அவருடைய டேபிள் எவ்வளோ க்ளீனாக இருக்கும். எப்போ பார்த்தாலுமே ஃபைல்ஸை க்ளீன் பண்ணி, ஃபைல்ஸ் இருந்தாலும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். 6 மணிக்கு போனோம்னா ஒரு ஃபைல் கூட இருக்காது, அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கோமா, நம்முடைய செயல்பாடுகளில் கச்சிதம் இருக்குமே, ஆனால் நாம் மேன்மை அடைவோம். அதனால தான் என்னன்னாக்கா, ஒருத்தர் ஒரு சினிமா தேட்டர் வச்சுருக்காரு, வெளியூரில் இருக்கார். அது மேனேஜரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு அம்மா வந்து எல்லாத்தையும் தூய்மை பணியாளர் இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அவர் வராரு பார்க்குறதுக்காக. பார்த்தா மேனேஜரை காணோம், பில் கிளர்க்கை காணோம். படம் ஓடிட்டுருக்கு, இந்த ஆப்ரேட்டர் மட்டும் இருக்கார். யார் அங்கே ஒழுங்காக வேலை செய்கிறாங்க, தூய்மை பண்ணுறாங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. கரெக்டாக கச்சிதமாக போய் பார்க்குறாரு, எல்லா குப்பை தொட்டியும் க்ளீனாக இருக்குது, எந்த இடத்துலையும் குப்பையே இல்லை, நீட்டாக இருக்குது. போய் பார்த்தா அந்த கழிவறைகள்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, இயற்கை அடைப்பு அறைகள்லாம். பார்த்துட்டு அசந்து போயிட்டு அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் மேனேஜராக இருங்க, அவங்க தேவையில்லை, நீங்கள் தான் சின்சியராக இருக்கணும். எனவே சின்ன சின்ன செய்திகளில் தான் மகத்துவம் அடங்கி இருக்கிறது. சிறு சிறு செயல்களால் நாம் உயரத்தை அடைவோம். நன்றி, வணக்கம்.